ஸோ பாப்பாக்கு 10th வீக் வேக்சினேஷன் வந்து இன்றைக்கி போட போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற வழியெலாம் அவங்க தூங்கிட்டே வந்தாங்க. சரி தூங்குறப்போவே வந்து நம்ம வேக்சினேஷன் போட்டால் ரொம்ப அழமாட்டாங்கன்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து எங்கள் பாப்பா ஹேட் அதர் ஐடியா. ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆனதுமே நல்லா முழிச்சுக்கிட்டாங்க. சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா கூக்கு சவுண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அப்பாவோட விளையாடிட்டு இருந்தாங்க. வீக் டேஸ்னால ஹாஸ்பிட்டலும் காலியாக தான் இருந்தது. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டோம். அப்பா பார்த்திங்கன்னா நல்லா வாய்க்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிட்டு வெயிட்டு, ஹைட்டு, ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபால் மூமெண்ட் அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ நல்லாவே டாக்டர்கிட்டயும் பேசினாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் போடுற ரூம் கிட்ட வந்துட்டோம். இப்போவே பாப்பா ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருந்தது. ஸோ நம்ம 6th வீக் ஒரு வேக்சினேஷன் போட்டிருந்தோம்ல, அதோட செகண்ட் டோஸ் தான். அதே செட் ஆஃப் வந்து வேக்சினேஷன் தான் இந்த டைமும் வந்து போட போகிறோம். லாஸ்ட் டைமும் பெயின்லெஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த டைமும் பெயின்லெஸ் தான் போடுறேன். டெலிவரி பார்த்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் பாப்பாக்கும் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா 4 வீக்ஸ் கேப்பில் வரும். ஸோ 6th வீக், 10th வீக், அப்புறம் வந்து 14th வீக் வந்து நம்ம போடுவோம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம 6 மந்த்ஸில் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறது பார்த்திங்கன்னா வேக்சினேஷன்ஸ், அப்புறம் வந்து பேராசிட்டமால், அப்புறம் நான் சொன்ன அந்த வைட்டமின் டி, அதுக்கப்புறம் ஜிங்கோவிட், நியோபெப்டைன் வந்து சப்போஸ் காலிக் பெயின் ஆர் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அது வந்து 0.5 ml வந்து கொடுக்க சொன்னாங்க. நம்ம வேக்சினேஷன்லாம் வந்து வாங்கிட்டோம். ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 9,286 rupees ஆச்சு. பெயின்லெஸ்னால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பெயின் வந்து இதை விட கொஞ்சம் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் டாக்டர் வந்து பெயின்லெஸ் தான் சஜஸ்ட் பண்ணார். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் என்னென்னா பெயின்லெஸ்ஸில் வந்து நெக்ஸ்ட் வர ஃபீவர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ட்டு சொன்னார். வீட்டுக்கு வந்த உடனே வீங்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஐஸ் பேக் வச்சோம். ஸோ வந்து 6th வீக் வேக்சினேஷன் அப்போ பார்த்திங்கன்னா ரைட் லெக்கில் வீக்கம் இருக்கும். ஸோ 10th வீக் வேக்சினேஷனில் லெஃப்ட் லெக்கில் வீக்கம் இருக்கும். ஸோ நல்லா வந்து ஐஸ் ஒத்தடம் வச்சோம். ஃபீவர் இருந்தால் பேராசிட்டமால் 100 வந்து 6 hours ஒன்ஸ் வந்து கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து ஃபீவர் வருதோ இல்லையோ ஒரு டோஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் வேக்சினேஷன் முடிச்சு வந்த உடனே. அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டாங்க. அம்மா பார்த்திங்கன்னா வந்து பிரியாணிலாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான்வெஜ் எடுத்துகிட்டு வர்றதுனால பயந்துட்டு இந்த நீம் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கறி துண்டு, ஆணி அதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நீங்கள் நம்புவீங்களான்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என் மாமியார் வீடு ஆன் த வே பீச் சைடுனால ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைவ் வந்து கொஞ்சம் மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ட்ரைவ் போயிட்டு வந்திங்கன்னா மைண்ட் அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.